ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம திருவாசகத்தில் சிவபுராணத்தில் 31லேருந்து 36 வரிகளுடைய பொருள்களையும் விளக்கங்களையும் பார்த்தோம். இந்த பதிவில் நாம் 32 முதல் 35 வரை உள்ள பாடல்களின் வரிகளின் பொருள்களும் விளக்கங்களையும் பார்ப்போம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பொருள்: மெய்யே, ஐயத்துக்கு இடமில்லாதவனே. இந்த வரியோட விளக்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சிவபுராணத்தில் இந்த வரியோட சிறப்பை பற்றி நாம் அறியலாம். திருவாசகம் எழுதிய சிவபெருமான் தில்லையில் ஒரு ஆனி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தணர் வடிவம் தாங்கி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார். மாணிக்கவாசகரிடம், தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலை சுவடிகளில் எழுதி கொள்கிறேன் என்றார். மாணிக்கவாசகரும் 51 பதிகங்களை கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் அவற்றை எழுதி கொண்டார். பின்பு அந்த ஓலைச்சுவடிகளை நடராஜர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு பெருமான் மறைந்து விட்டார். மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த அந்தணர்கள் சந்நிதியில் கிடந்த ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகைத்து போனார்கள். அதை பார்த்து கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல, அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பம் இட்டிருப்பதை பார்த்து மீண்டும் திகைத்து போனார்கள். உடனே மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றனர். அங்கு மாணிக்கவாசகரிடம் நடந்த சம்பவத்தை கூறி அவரை அழைத்து வந்தார்கள். அவரும் ஓலை சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார். கடைசியில் பெருமானின் கையொப்பத்தைக் கண்டு பிரமித்தவராய், ஆம், அடியேன் சொல்ல எழுதப்பட்டது தான் என்றார். தன்னை நாடி வந்தது பெருமான் தான் என்பதை நினைத்து உள்ளம் உருகி கண்ணீர் வடித்தார். மாணிக்கவாசகரிடம் அந்தணர்கள் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினார்கள். மாணிக்கவாசகர் புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராஜ பெருமானை காட்டி, இந்த பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார். அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது. அதை நோக்கிய வண்ணமே உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார். இந்த திருவாசகம் சிவபுராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. விளக்கம்: இறைவா, உனது ஒப்பற்ற திருவடிகளை சேவிக்கவே அது எனக்கு வீடு பேறு அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நிலத்தில் தத்தளிக்கும் மீன் நீரினுள் வந்ததும் தனக்கு சொந்தமான நிலையை பெற்றிருப்பதை அது உணர்வது போன்று பிறவிகளில் தத்தளித்த நான் என் இருப்பிடத்திற்கு வந்துவிட்டேன் என்று உன்னை அடைந்தவுடனேயே உணர்கிறேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. பொருள்: உய்ய, விடுதலை அடைய. என் உள்ளத்துள், என் உள்ளே, ஓங்காரமாய் நின்ற, பரவி இருக்கும் உயிர் விசை. விளக்கம்: வாழ்வில் எது உண்மை எது பொய்யென்று எப்படி அறிவது? ஏன் அறிய வேண்டும்? பொய்யானவற்றின் பின்னால் போனால் அவை திருப்தி தராது. நீர்க்குமிழியை விரட்டி பிடிப்பதில் என்ன பயன்? எது உண்மையானது எது பொய்யானது என்று அறியும் அறிவு வேண்டும். இறைவன் என்பவன் மெய்யானவன், உண்மை என்று அறிவிக்கிறார். அந்த உண்மையை, மெய்யை எப்படி அறிவது? நீர் மேல் பாசி படிந்திருக்கும். பாசி விலகினால்தான் நீர் தெரியும். கண்ணாடி மேல் தூசி படிந்திருக்கும். தூசியை துடைத்தால்தான் பிம்பம் தெளிவாக தெரியும். செம்பின் மேல் களிம்பு படிந்திருக்கும். களிம்பு போனால் செம்பு பளிச்சென்று தெரியும். நம் அறிவின் மேல் எத்தனை அழுக்கு மலம்!
மலம் என்பது அழுக்கு, கழிவு, வேண்டாதது. நாம் தான் எத்தனை அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அழுக்குகளை அழகுகள் என்று நினைத்து இறுக பற்றி கொண்டிருக்கிறோம். நமக்கு இருக்கும் மலங்களை 3 விதமாக பிரிக்கிறார்கள். ஆணவ மலம், கண்மம், மாயை. இந்த 3 மலங்களும் நீங்கினால் ஜீவன் சிவனாகும். சிவனுக்கும் ஜீவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான். மலம் உள்ளது ஜீவன், மலம் இல்லாதது சிவன். அவன் எந்த மலமும் இல்லாதவன், விமலன். மலம் இல்லாதவன். வி என்றால் இல்லாதது என்று அர்த்தம். வேதங்கள் ஐயா என ஓங்கி மறைகளாலும் இறைவனை காண முடியாத தன்மையை கூறுகிறார். வேதம் அறிவு நூல். ஆகையால் அறிவால் இறைவனை காண முடியாது, அருளால் தான் காண முடியும். ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே, இறைவன் மிக நுட்பமானவன். அங்கும் இங்கும் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். நுண்பொருளுக்குத்தானே எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை உண்டு. அதை குறிப்பிட ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே என்றார். திருச்சிற்றம்பலம்.